ஃப்ரெண்ட்ஸ். நான் சதீஷ். இது பணம் பண்ணலாமாங்க சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு RSI இண்டிகேட்டர் பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம். RSI இண்டிகேட்டர்னா ஜஸ்ட் RSI இண்டிகேட்டர் அப்படின்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்காம ஒரு கம்ப்ளீட் பிக்சர், அதை ஒரு எண்ட் டு எண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கலாம். RSI இண்டிகேட்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓவர் பாட், ஓவர் சோல்ட், அது மட்டும் இல்லாமல் அதை எஃபெக்டிவாக இன்னொரு இண்டிகேட்டரோட சேர்த்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் வந்து investing.com சைட்டில் இருக்கேன். இங்கே நான் ஒரு ஸ்டாக், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டாக், ஐசிஐசிஐ பேங்க் ஸ்டாக் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் நம்ம RSI இண்டிகேட்டர்ஸ் எடுத்து போட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி 31 அக்டோபரில் இருக்கேன். இது நேத்தி டேட்டா, 30th அக்டோபர் ஃப்ரைடேயோட டேட்டா. ஸோ 31 அக்டோபர் 2020 இருக்கேன். இன்றைக்கி டெக்னிக்கல் சார்ட் கிளிக் பண்ணிடுறேன். RSI இண்டிகேட்டர் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் RSI இண்டிகேட்டர்னா என்னென்னு பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஐசிஐசிஐ பேங்க் சார்ட் 1 டே சார்ட்டுங்க இருக்குது. இதை நான் வந்து கேண்டில் 6 கிளிக் பண்ணி மாற்றிக்கிறேன். இதில் வந்து நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் சார்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு RSI அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் வந்துருச்சா? ஓகே, இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து ஒரு 2 பவுண்டரிக்குள்ளே தான் எப்போயுமே வரைஞ்சி காட்டியிருப்பாங்க. இந்த பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் பவுண்டரி பார்த்தீங்கன்னா 30 ஸ்கேலில் இருக்கும். அப்பர் பவுண்டரி பார்த்தீங்கன்னா 70ங்கிற ஸ்கேலில் இருக்கும். ஸோ ஒரு 30 to 70க்குள்ளே ஒரு ரேஞ்ச் பவுண்டாக ஒரு சிக்னல் மூவ் ஆகிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 30ங்கிறது லோவர் பாயிண்ட்டு. ஸோ 30யை தொட்டுச்சுன்னா திரும்ப 70 நோக்கி போகும். 70யை தொட்டுச்சுன்னா திரும்ப 30 நோக்கி இறங்கும். அப்படிங்கிறதான் கான்செப்ட் RSIயோடது. ஓகே, இது வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் மட்டும்தான் செல்லுபடி ஆகும். ஒரு ரேஞ்ச் பவுண்ட்னா என்னென்னா, ஒரு 2 அப்பர் அண்ட் லோவர் லிமிட்டுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டே இருக்குது மோஸ்ட்லி அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கேயே பார்க்கலாமே, ஒரு ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு ரேஞ்ச் பவுண்ட் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கேன், மேலே ஒரு ஹரிசாண்டல் லைன் போடுறேன். ஸோ ரேஞ்ச் பவுண்ட் அப்படின்னா இதில் என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு, இந்த 401ல் ஒரு போட்டிருக்கோம் இல்லையா, 401.29 போட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் அப்பர் லிமிட்னு அர்த்தம். ஸோ இந்த அப்பர் லிமிட்டை தொட்டுருச்சுன்னா லோவர் லிமிட்டுக்கு வருது. ஆக்சுவலாக கொஞ்சம் உடச்சும் கீழே போயிருக்கு. பட் இது திரும்ப இங்கே ஒரு டச் பண்ணிக்கலாம். ஒரு அப்ராக்சிமேட் லைன் தான் நான் போட்டிருக்கேன். 393ல் ஒரு லோ லைன் போட்டிருக்கேன். ஸோ என்ன சொல்கிறோன்னா, இந்த அப்பர் லிமிட்டை தொட்டுச்சுன்னா இந்த லோவர் லிமிட் வந்துடும். இந்த லோ லிமிட் வந்ததுக்கப்புறம் திரும்ப அப்பர் லிமிட்டை நோக்கி போகும். ஸோ இங்கே டச் பண்ணிட்டு திரும்பியும் மேலே போக முடியாமல் உடஞ்சி கீழே வந்திருக்கு. இங்கே டச் பண்ணிட்டு இன்னும் மேலே பிரேக் டவுன் ஆகாமல் அப் ட்ரெண்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு மாதிரி அப்பர் லிமிட், லோவர் லிமிட் இது ரெண்டையும் டச் பண்ணி மூவ் ஆகிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் RSI இண்டிகேட்டர் வந்து ரொம்ப நல்லாவே வேலை செய்யும். ஓகேங்களா? ஸோ நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது முக்கியமானது, ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் RSIயை பெஸ்ட் இண்டிகேட்டராக சொல்லலாம். சரி, ஓகே. இப்போது வந்து நான் வந்து ஒரு 1 hour சார்ட் எடுத்துக்கிறேன். ஒரு 1 hour சார்ட்டில் பார்த்துட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில், ரேஞ்ச் பவுண்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் ஓவர் பாட் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ரொம்ப வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வாங்கிட்டாங்கன்னு எடுத்து என்ன பண்ணுவாங்க, அதை செல் பண்ணுவாங்க. ஸோ செல் பண்ண மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக மாறும் அப்படின்னு அர்த்தம். இந்த ஏரியாவை 70க்கு மேலே உடச்சி போகிற ஏரியாவை ஓவர் பாட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வாங்கிட்டாங்க. ஸோ 70க்கு மேலே போயிடுச்சுன்னா அடுத்து கீழே இறங்கி 30யை நோக்கி வரும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இந்த ஏரியா இருக்குது பாருங்கள், 30க்கு கீழே இருக்கிற ஏரியாவை ஓவர் சோல்டு ஏரியான்னு சொல்லுவாங்க. ஓவர் சோல்டுன்னு என்னென்னா ரொம்பவே விற்றுட்டாங்க. ஸோ விற்றுட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, விற்றவங்கெல்லாம் வாங்கி தான் ஆகணும். ஸோ ஓவர் சோல்டுக்கு அப்புறமா வாங்க அப் ட்ரெண்டாக மாறி 70 நோக்கி போகும் அப்படிங்கிறது கான்செப்ட். ஸோ பிலோ 30னா ஓவர் சோல்ட், அப் ட்ரெண்ட் ஆக போகுது. அபோவ் 70னா ஓவர் பாட், டவுன் ட்ரெண்ட் ஆக போகுது. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போகணும்.
ஸோ இது எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகுமா? அப்படின்னா, என்னைக்குமே நீங்க ஒரு இண்டிகேட்டர் மட்டும் வச்சு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. பாசிபிலிட்டீஸ் கம்மி தான். நீங்க ஒரு 2, 3 இண்டிகேட்டர் போடுறப்ப தான் உங்களுக்கு பாசிபிலிட்டீஸ் ரொம்ப அதிகமாவே கிடைக்கும். இங்க இருக்கு. ஓகே. ஒரு வெர்டிகல் லைன் நம்ம எடுத்துக்கிறோம். ஆ நான் வந்து இந்த ஓவர் சோல்ட் ஏரியால வெர்டிகல் லைன் வரைஞ்சுக்கிறேன். ஸோ நீங்க ஓவர் சோல்ட் ஏரியால வெர்டிகல் லைன் வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ஒரு அப் ட்ரெண்ட் எதிர்பார்ப்போம். நம்ம எதிர்பார்த்த மாரியே ஒரு அப் ட்ரெண்ட் தான் நடந்திருக்கு. ஸோ எங்க வரைக்கும் நடந்திருக்கு? 70 டச் பண்ண உடனே நம்ம என்ன சொல்லியிருப்போம்? ஆ அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ நம்ம எந்த இடத்துல பை பண்ணியிருப்போம்? ம் இது எவ்வளோ காட்டுது? 336.5ல ஒரு பை பண்ணியிருப்போம். 363.43ல செல் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இங்க பை பண்ணி, இங்க செல் பண்ணியிருப்போம். எந்த இண்டிகேட்டர வச்சு கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம்? ஜஸ்ட் அது ஒரு RSI இண்டிகேட்டர வச்சு கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ இது ஒரு பேசிக்கான சிக்னல். எப்போ அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி காமிச்சுட்டு, அந்த அப் ட்ரெண்ட்ல ஒரு சின்ன ப்ராஃபிட் 30 டூ 70க்குள்ள ஒரு ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளிய வந்துரலாம். இது வந்து கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும், அப்ளை பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். பட் இது எல்லா நேரத்திலும் ஒர்க் அவுட் ஆகுமா? அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நான் எங்க ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ட்ரெண்ட் லைன் போடுவோம். இங் சே இங்கேருந்து இதோட பாட்டமும், இதோட பாட்டம் கனெக்ட் பண்றேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, மேல நோக்கி தான் போது. ஒரு நல்ல அப் ட்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஈக்குவலன்ட்டான இதுக்கு ஈக்குவலன்ட்டான மார்க்கிங்க நான் இங்க RSIலயும் பண்றேன். RSIலயும் அதுக்கு ஈக்குவலன்ட்டா பண்ணேன்னா, இப்படி வருது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கோடு காட்டுது கேண்டில் ஸ்டிக்ஸ்ல. பட் RSIல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாட் லைன் மாரி, ஒரு கீழ் நோக்கி இன்னும் சொல்லப்போனா கொஞ்சம் கீழ் நோக்கி போற மாரி காட்டுது. ஸோ 2ம் வித்தியாசம் இருக்கு. கேண்டில் ஸ்டிக்ஸ் மேல காட்டுது, RSI கீழ காட்டுது. இதுக்கு பேரு தான் வந்து ஒரு டைவர்ஜென்ஸ் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ டைவர்ஜிங் ஒரு கப் மாரி ஃபனல் ஷேப் மாரி விரிஞ்சு போகுது இல்லையா? இதுக்கு பேரு டைவர்ஜென்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் கேண்டில் ஸ்டிக்ஸ் வேற சொல்லுது. RSI வேற சொல்லுது. ஸோ இந்த இடத்துல தான் ஒரு பிரச்சனை வரும். இப்ப நம்ம RSIய ஃபாலோ பண்றதா? இல்ல கேண்டில் ஸ்டிக்ஸ ஃபாலோ பண்றதா? அப்படின்னு நம்மளுக்கு ஒரு குழப்பம் இருக்கு. ஆ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து இந்த இடத்துல விட்ருவோம். இங்க வந்து ஒரு ஓவர் பாட் ஏரியா வந்திருக்கு இல்லையா? 70க்கு மேல போச்சுனா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஓவர் பாட். அப்ப நம்ம மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆகப்போகுதுன்னு சொல்லிட்டு, இங்க ஒரு செல் போட்டிருந்தோம்னு வைங்க. இங்க ஒரு செல்லு. இங் மேலேயும் ஒரு வெர்டிகல் லைன் வச்சுக்கிறேன். இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு செல் போட்டிருக்கோம் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல 367ல ஒரு செல் போட்டிருக்கோம். நம்ம என்ன யோசிக்கிறோம்? ஓவர் பாட் ஆயிடுச்சு. 70ய தாண்டிருச்சு. அடுத்து எ எல்லாரும் செல் பண்ணுவாங்க, இறங்கும்னு சொல்லிட்டு 367ல நம்ம ஒரு செல் போட்டிருக்கோம். ஆனா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து மேல போயிட்டே தான் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எங்க வரைக்கும் போயிருக்கு? 408 வரைக்கும் போயிருக்கு. நீங்க இந்த இடத்துல செல் போட்டிருந்தீங்கன்னா, அ பக்காவா ராங் சைட் சிக்னல் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாரி பிரச்சனைய எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நீங்க வெறும் RSI மட்டும் வச்சு பண்ணீங்கன்னா, இந்த மாரி தப்பான ட்ரெண்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ இந்த கன்வர்ஜென்ஸ், டைவர்ஜென்ஸ் இந்த கான்செப்ட்ட ஓவர் கம் பண்றதுக்கு MACD அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் சிக்னல நீங்க இதோட சேர்த்து எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து MACD அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ MACD எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதில கொஞ்சம் லைன்ஸ டார்க் பண்ணிக்குவோம். சாரி க்ளோஸ் பண்ணிட்டேன். MACDனா ஒண்ணும் இல்லங்க. மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ஸ். ஸோ அந்த கன்வர்ஜென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ஸ் பிரச்சனைய MACD நம்மளுக்கு அ அந்த பிரச்சனைய ரிசால்வ் பண்ணும். ஸோ என்னன்னா, இந்த சென்டர் லைன் இருக்கு பாருங்க. இந்த 0.26 அப்படின்னு ஒரு சென்டர் லைன் போட்டிருக்காங்க இல்லையா? இந்த சென்டர் லைன் பேரு தான் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ன்னு அர்த்தம்.
ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இருந்தால் டவுன் ட்ரெண்டுன்னு அர்த்தம். ஸோ அப் ட்ரெண்டில் வாங்க மட்டும்தான் செய்யணும், விற்கக்கூடாது. டவுன் ட்ரெண்டில் விற்க மட்டும்தான் செய்யணும், வாங்கக்கூடாது. அதையும் சேர்த்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த அதே இந்த 70 ஓவர்பாட் ஏரியா இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஹரிசாண்டல் லைன் போடுவோம். இங்கே கரெக்டாக காட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இது வந்து ஓவர் பாட் ஏரியான்னு சொல்லிட்டு செல் பண்ணியிருப்போம். ஆனால் தொடர்ந்து அப் ட்ரெண்ட் போயிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ட்ரெண்டு லைன் அப் ட்ரெண்டுன்னு காட்டுது. எம்ஏசிடியில் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் இருக்குது. இந்த 0.26 லைன் ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இருக்குன்னா அது அப் ட்ரெண்டுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அப் ட்ரெண்டில் கொண்டு போய் வெறும் RSI மட்டும் 70க்கு மேலே இருக்குன்னு பார்த்துட்டு செல் பண்ணிடக்கூடாது. அப் ட்ரெண்டுனா வாங்க தான் செய்யணும். வாங்கி மேலே போயிட்டே இருக்கா, எங்கே டவுன் ட்ரெண்ட் வந்திருக்குன்னு பாருங்களேன். இங்கே லைன் தொட்டிருக்கு, ஆனால் தொட்டுட்டு அப்போ கூட உடச்சி கீழே வரல. இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே வரலை. இதை உடச்சி நம்மளுக்கு கீழே வரணும். எங்கே கீழே வந்திருக்குன்னு பாருங்க, இந்த இடத்துல கீழே வந்திருக்கு. எங்கே கீழே வந்திருக்கு, இந்த இடத்துல தான் நம்மளுக்கு கீழே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் ஒரு பக்கா டவுன் ட்ரெண்டு நம்மளுக்கு ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துல நேராக ஒரு ஹரிசாண்டல் லைன் போடுறேன் பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல ஹரிசாண்டல் லைன் போட்டிங்கன்னா ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. RSI பாருங்க, 30 நோக்கி இறங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் தான், உடச்சி கீழே போயிட்டு தான் இருக்குது. ஆனால் RSI பார்த்தீங்கன்னா 30 தொட்டுட்டு மேலே எழும்புற மாதிரி எழும்புது, திரும்ப 30 நோக்கி தான் வருது. 30 தொட்டுட்டு தான் மேலே போகுது. இது வந்து 70 போய் தொடாது கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு வந்து ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக தான் இருக்குது. டவுன் ட்ரெண்டில் 70 போய் தொடாது. ஸோ நீங்கள் தைரியமாக இந்த இடத்துல ஒரு செல் கால் எடுக்கலாம். செல் கால் வந்து இந்த இடத்துல போட்டிருப்பீங்க. ஸோ 403ல் செல் கால் போட்டு இன்றைக்கி வந்து 393, ஒரு ₹10 டவுன் ட்ரெண்ட் ஆகி தான் நடந்துகிட்டு இருக்கு. பட் இன்னும் பாருங்கள், ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகலை, உங்களுக்கு டவுன் ட்ரெண்டாக தான் இருக்குது. ஸோ இது மேற்கொண்டு கீழே விழ தான் வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கோங்க. கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. ஒரு RSI சார்ட் போட்டுக்கோங்க. வித்தின் பவுண்டரிஸ் 30 and 70. அது கூட ஒரு MACD, மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது MACDயில் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்கா, அப் ட்ரெண்ட். RSI என்ன சொல்லுது, RSI 70 நோக்கி போதா, பை பண்ணுங்க. ட்ரெண்ட் லைனில் சென்ட்ரல் லைனுக்கு கீழே இருக்கா சிக்னல், டவுன் ட்ரெண்ட். RSI என்ன சொல்லுது, 30 நோக்கி வருதா, செல் பண்ணுங்க. இவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் பெரிய கான்செப்ட் இல்லை. ஸோ நம்ம வெறும் RSI MACD மட்டும் வச்சு ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் எந்த இடத்துல செல் பண்ணலாம், எங்கே பை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்.